மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சியத்திற்கு அழைத்தருளாம். 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டுகொண்டதை தியானித்து சர்வேசனுடைய சித்தத்தை தேடும் வரத்தை கேட்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சியத்திற்கு அழைத்தருளாம். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஸ்ட கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான சிஸ்டர் ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி சிஸ்டர் தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதுகாணிக்கையாக வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்புனித ஸ்தலத்தின் மாட்சி மீது இங்கே மேலான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற ஜேஷ்ட அந்தோணியாரே,
பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தே துன்பப்படுவர்களுக்கு பரம சஞ்சீவி ஆனவரே, பாவிகளின் தஞ்சமே, மதின்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமதே திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சுரோணம் பொருந்திய சீஸ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேய்ப்பரே, பசுவாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாக்கியம் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியோம். பிள்ளைகள் செய்த குற்றங்களை எல்லாம் பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நீர் பாக்கியம் பேரில் தயவாயிரும். அழைகின்ற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் மென்மையான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, மது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலே கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண்போமோ, எங்கள் மன்றாட்டுகள் மறுக்கப்படுமோ, எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாகுமோ, எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உற்காது போகுமோ?
அருந்தியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறையிருந்தோரை ரட்சித்தவா பிற பொருள் கொடுக்க பிரசங்கித்தவா தேவபயம் எழ செய்கின்றவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயங்கரமானவரே பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே எளியவருக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரருக்கு ஆறுதலே மரித்தோரை உயிர்ப்பித்த மாதவரே குருடருக்கு பார்வை கொடுத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடத்தை தோணி கேட்க செய்திட்டவா ஊமையர் பேச செய்திட்டவா சப்பானி நொண்டிகள் நடத்திட்டவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணா பொருள் காண செய்தவரே கசட இதயத்தை அறிந்தவரே சம்மனசுக்கு இணையானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களை அறிந்தவரே எதிர்வரும் காரியத்தை அறிந்தவரே அடிமைப்பட்டோரை மீட்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சமே வழி தப்பி போவோரின் அடைக்கலமே அப்போஸ்தலர்களின் சாயலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சான உணவை அருந்தியவா சகல ஆத்துமத்தை ரட்சித்தவா பெரும் இடி மலைகளை நிறுத்தியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்ற சபை மாணிக்கமே நன்னாக்கு அழியாத மாமுனியே 13 பொதுமைகள் செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொருவையாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயை பண்ணி ரட்சியும்.
இப்படி உட்காந்துருந்தா வசதியாக இருக்கா, எழுந்தால் வசதியாக இருக்குமா? இவ்வளோ நேரம் கால் மடக்கி உட்காந்துருக்கிறீங்களா? கால் வலிக்கும். அப்படியே மெதுவாக எழுந்திரிங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 47 முதல் 46 முதல் 52 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 46 முதல் 52 முடிய. 3 நாளுக்கு பின் இயேசுவை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு நற்பண்புகளை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்காக தந்தை அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு, புனித அந்தோனியார் கீழ்ப்படிதலுக்கு முன் மாதிரியாக இருப்பார். ஏனி பாருங்களாம், பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லா பிள்ளைங்களும் பெற்றோருக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பாங்க. யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்பா? பெற்றோர்களுக்கு. நிலவரம் புரிஞ்சு போச்சு. என்னம்மா? நொடி கை. என் கையை நல்லா தூக்கினான்னு ஆண்டவர் கையை கொடுத்துருக்கிறார்களா? சரி சரி. கீழ்ப்படிதலுக்கு மாதிரி யார்? முன்மாதிரி புனித அந்தோனியார். அந்த புனித அந்தோனியார் நமக்கு யார்? பாதுகாவலர். எனவே அவருடைய பாதுகாவலில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அவரிடம் காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதனை இன்றைய விழா நமக்கு செய்தியாக தருகின்றது. சரி, யாருக்கு கீழ்ப்படியணும்? ஒரு சம்பவம் சொல்வேன், என்ன கரெக்டாக சொல்லணும். ஒருத்தன் ஒரு கொலையை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான். ஒவ்வொருத்தரும் அப்படி நினைக்கணும். என்ன, ஒருத்தன் கொலை பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான். சரியா? போலீஸ் வந்து பின்னாடி வந்து நிற்குது. ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. கொலை செஞ்சுட்டு வந்தவன் சொல்கிறான், காட்டி கொடுத்துறாத தயவு செஞ்சு, என் பொழப்பு நாரி போயிடும் அப்படின்றான். போலீஸ்காரர் என்ன சொல்லுவார்? இங்கே ஒரு கொலைகாரன் வந்தான்ல, வெளியே வர சொல்லு, காட்டி கொடு அப்படிமா. யாருக்கு கீழ்ப்படுவீங்க? போலீஸுக்கு கீழ்ப்படுவீங்க. வெரி குட், சூப்பர். இப்போ ரெண்டாவது சம்பவம். ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை அடிச்சுட்டு இருக்கிறான். சரியா? விட்டால் கொன்னுருவான் போல் தெரியுது. அப்போது அவன் சொல்கிறான், என்னை காப்பாற்றுங்க, அடி வாங்கிட்டு இருக்கிறவன் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். அடித்தவன் சொல்கிறான், என் வீட்டில் வந்து பொருளை தூக்கிட்டு வந்துட்டான்,
யாருக்கு கீழ்ப்படிவோம்? யார் சொல்கிறது கேட்போம்? அடி சரி. அப்போ நமக்கு அறிவெல்லாம் நல்ல வேலை செய்யுது. சூப்பர், நல்ல வேலை செய்யுது. அப்படி தானே? அறிவு வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்று ஆண்டவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். சாமி ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்கிறான், இவனை பேசட்டு சாமியார் ஆக்கிருங்க. ஏன்ப்பா வேறு ப்ரொஃபஷனே இல்லையா? அப்போ நாங்களாம் கீழ்ப்படியாத கோச்சிக்கலாம்? நானும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா கீழ்ப்படியும் தெரியும்ல. இப்போ வரைக்கும் போனவுடனே முழங்கால் போட்டு சிலுவை வாங்குவேன். ஆமாம், அப்படி நல்ல பிள்ளை நான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சொன்ன சொல் கேட்க மாட்டேங்கிறான், சாமியாராக போட்டு. அப்படி தானே? சரி, சொன்ன ஆளு கீழ்ப்படிஞ்சுதான். அவங்க அப்பா அம்மா சாமியார்கிட்ட போய் குறை சொல்லாமல் இருந்தாங்களா? என் பிள்ளை சொன்ன சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போது அறிவு வளர்ச்சி இருக்குது. தலைமுறை தலைமுறையாக அந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு புண்ணியம் வாழப்படவில்லை. அப்போ இன்றைக்கு இந்த மறைவுரை சிந்தனை வழியாக நம்ம எதை பெறப்போகிறோம் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் என்னும் பண்பை, அதை பற்றிய தகவல்களை அல்ல, கீழ்ப்படிவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சிந்தித்து பார்த்து நாமும் என்ன செய்ய போகிறோம்? புனித அந்தோனியாரை போல கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பை கற்றுக்கொள்ள போகிறோம். புனித அந்தோனியாருக்கு ஏன் இந்த தலைப்பு கொடுத்தாங்க? அந்தோனியாருக்கு எதுக்காக அவர் கீழ்ப்படிஞ்சார் அவர்? சரி, முதல்ல 2 பேருக்கு அவர் கீழ்ப்படுகிறார். யாருக்கெல்லாம்? ஒன்று, இறைவனுக்கு. இறைவனுடைய திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படுகிறார். இறைவனுடைய திட்டம் என்ன என்று தனது வாழ்விலே அறிந்த பின்பு உடனே அதை ஏற்றுக்கொள்கிறார். அதான் கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்கிறத கேட்டு நடப்பது தான் கீழ்ப்படிதல். பெற்றோர் சொல்வதை கேட்டு பிள்ளைகள் நடந்தால் அதுதான் கீழ்ப்படிதல். கேட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா, எதிர்த்து பேசலை, ஒன்றும் செய்யலை அப்படின்னா அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் இல்லை. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அப்பொழுது தான் அது கீழ்ப்படிதல் ஆகும். அப்போ அந்தோனியாருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்திற்கெல்லாம் அடிபணிகின்றார். உதாரணமாக சொல்லலாம், அவுஸ்தீன் சபையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? மாறி அசிசியார் சபைக்கு போய் சேர்கிறார். எதுக்காக? ஆண்டவருடைய திட்டம். மனசில் ஆசையை விதைச்சிட்டாரு. அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது அவருக்கு. பிரியமானவர்களே, அசிசியார் வாழ்ந்த காலத்தில் பணக்காரத்தனம், எல்லாத்துலேயும் பணக்காரத்தனம். நம்ம திருவிழாவுக்கு தான் பணக்காரத்தனத்தை காட்டுவோம் இல்லையா? அசிசியாருக்கு அறவே பிடிக்காது என்னது? பணக்காரத்தனம். அந்தோனியாருக்கு அறவே பிடிக்காது என்னது? பணக்காரத்தனம். அதாவது எந்த அளவுக்கு ஏழ்மையை விரும்பினார்னா, இதுக்கு மேலே கிழிஞ்சிருக்கிற தைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை, துணி இல்லை, எல்லாம் தையெல்லாம் இருக்குது. அந்த அளவிற்கு ஏழ்மை. அப்படியே கொஞ்சம் மேலே அப்படியே கண்ணை தூக்கி பாருங்கள், நம்ம ஏழ்மையை பாருங்கள், அந்தோனியார் ஏழ்மை. நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறோம். திருவிழா வந்தால் என்ன வேணும்? செண்டை மேலே வேணும், வான வேடிக்கை வேணும். அது எவ்வளவு போடணும்? சும்மா 5000 10,000 போட்டால் பத்தாது. எவ்வளோ போடணும்? 50,000 1 லட்சத்துக்கு போடணும். அந்தோனியாருக்கு என்ன பிடிச்சது? இதெல்லாம் வெறுத்தார். அப்போ லைட்டு கட்ட வேண்டாமா? திருவிழா கொண்டாட வேண்டாமா? திருவிழா கொண்டாடணும், அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடணும், ஆடம்பரங்களை குறைக்கணும், ஏழ்மையை விரும்பணும், எளியவர்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் அவருக்கு பிடித்த ஒன்று. அப்போ இன்றைக்கு சரி, திருவிழா காலங்களை விடுங்க, இந்த தாழ்ச்சி என்ற ஒரு புண்ணியத்தை, கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பை என்ன செய்யணும்? அந்தோனியாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? அசிசியார் சபையில் போய் சேர்றார். பிரியமானவர்களே, அதற்கு முன்னால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? சமையல் கட்டில் வேலை, உதவி செய்யணும். செய்வோமா? நம்ம செய்வோமா? 4 பேர் இருக்கிற இடத்துல வாய்ப்பே இல்லை. அதுக்கு அடுத்து என்ன வேலை? வாயில் காவலன். வரப்போகிறவங்கள காது திறந்து உள்ள விடணும், வெளியே விடணும். இது ஒரு பணி. சபை தலைவர் சொன்னார் என்பதற்காக கீழ்ப்படிதலோடு அந்த காரியத்தை என்ன செய்கிறார்? பொதுமையில் செய்தது போதும், சரி ஓகே, கீழ்ப்படிதல். பிரியமானவரே, அந்த காலத்தில் கீழ்ப்படிதலை வச்சு
பழைய குருக்கள் சொல்லுவாங்க, செடியை பிடுங்கி தலைகளை நட சொல்லுவாங்களாம். நட்னா கீழ்ப்படிதல். இப்போ என்ன தெரியுமா கேட்போம்? லூஸா, மண்டைக்கு சோம்பலாமல் ஆயிட்டா, ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ, பைத்தியக்காரன். அது கீழ்ப்படிதல். அன்றைக்கு அது என்னது? வேற மேலே வச்சு செடியை உள்ள நடுவது என்னது? கீழ்ப்படிதல். உயர் அதிகாரிகளுக்கு, சபை அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது. ஆனால் இன்றைக்கு அது பைத்தியகாரத்தனம் இல்லையா? நானாக இருந்தாலும் கேள்வி தான் கேட்பேன். உன் கீழ்ப்படிதல் இதில் காட்ட வேண்டாம், சோழியை பரும்பேன். பிரியமானவர்களே, அப்போது இறைவனுக்கு கீழ்ப்படுகின்றார். அதற்கு அடுத்த நிலையில் பார்க்கிறோம், பெற்றோருக்கும் தன்னுடைய சபை துறவிகளுக்கும் அவர் கீழ்ப்படுகிறார். எனவே ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். என்ன ஞானம்? மறை ஞானம். கத்தோலிக்க திரு அவையை பற்றிய மறை ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். எனவே தான் தன்னுடைய சபை துறவு தலைவர் சொல்வார், மறை ஆயர் ஒருவர் நம்மில் தோன்றி இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அவருடைய சபை தலைவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நம்மிடையே மறை ஆயர் ஒருவர் தோன்றி இருக்கின்றார். அந்த அளவிற்கு மறை அறிவு எதனால வந்துச்சு? இறைவனுக்கும் தன்னுடைய சபை துறவிக்கும் கீழ்ப்படிந்ததனால். ஒரு 10 நிமிஷம் இதில் இருந்து விவிலியத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் முன்னாடி வருவீங்க? எத்தனை பேர் வருவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச இயேசுவை பற்றி சொல்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் வருவீங்க? பயம் இருக்கும், அப்படி தானே? அந்த நேரத்தை சொன்னாங்க, கடைசி நேரத்தில் மறைவுரை வைக்கணும். சரி, கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்ற ஒரு பண்பு அடிநாதமாக ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இவ்வளவு ஆசீர்வாதங்கள், அந்த நேருடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு. அதனால தான் நம்ம சொல்கிறோம், புனித அந்தோனியார் எதற்கு முன்மாதிரி? கீழ்ப்படிதலுக்கு முன்மாதிரி என்று நாம் சிந்திக்கின்றோம். சரி, இப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் அம்மா சொல்கிறாங்க, ஐயா ஏம்மா எந்திரி, பூசை நடக்குது, கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளேருந்து ஒருத்தர் பேசுவார், கொஞ்சம் இருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம், 2 மினிட்ஸ். இப்போலாம் தமிழில் பேச தெரியாது, 2 மினிட்ஸ். சரி ஐயா, 2 நிமிஷம் ஆகிட்டு எந்திரி. உள்ள ஒருத்தர் இருந்து சொல்லிகிட்டு இருப்பான், ஏம்மா என்ன ஒரு 2 மினிட்ஸ். இங்கே பிதாசன் போட்டிருப்பாங்க. நம்ம யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? ஊனி எலும்புக்கு கீழ்ப்படுகிறோம். ஆவிக்கு கீழ்ப்படிந்தால் என்ன செஞ்சுருப்போம்? எழுப்பின உடனே ஆண்டவரை தேடணும், ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? சில பெற்றோர்கள் கோயிலில் மணி அடித்த பிறகும் போர்வை இழுத்து மூடி போட்டு நல்லா தூங்குமா. இப்போ தூங்குற சரிதான், வாழ்க்கையில் முழிக்கணுமா? என்னைக்கு முழிக்கிறது? கஷ்டம். அந்த தவறை நினைச்சக்கூடாது. ஊனியல்பு சொல்லுகிற வச்சிருக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. மாறாக ஆவிக்குரிய காரியங்கள் நமக்கு சொல்லுமே, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த நேருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு கீழ்ப்படிவார். கரிய உறவு கொண்ட சாத்தான் வந்து பயமுறுத்துறான் அந்த நேர கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது, அப்படி தானே? உடனே கீழ்ப்படிஞ்சாரா? இல்லை, போ சாத்தான் அப்பாலே. அப்போ எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து விரட்டணும், எதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய 2வது கடிதத்தில் 7வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க. அவரை அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் என்ன செய்யுங்க? வழிபடுங்கள். பாருங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து யாருக்கு கீழ்ப்படியணுமா? கொலோசியருக்கு எழுதிய புத்தகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். கொஞ்சம் இல்லை, எப்படியா? முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தா என்ன நன்மை கிடைக்கும்? ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார், பிள்ளைகளை உங்கள் பெற்றோர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் 6வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் அவர் தெளிவாக சொல்கிறார், அழுத்தம் கொடுக்கிறார். எதுக்காம்? இன்றைக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல யார் ஆசீர்வதிக்கணும்? உங்களுடைய பெற்றோர் ஆசீர்வதிக்கணும். ஏன்? கடவுள் நேரடியாக யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. இல்லை, யார் வழியாகத்தான் ஆசீர்வதிக்கிறாரு? பெற்றோர்கள் வழியாகத்தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எதுக்காக? பிரியமானவர்களே, இறைவன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக படைத்து கொண்டிருக்க முடியாது என்பதற்காக பெற்றோர்களிடம் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். படைக்கும் காரியத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? பெற்றோருக்கு கொடுக்கிறார். அது யாருடைய வேலை? படைக்கக்கூடிய வேலை கடவுளுடைய வேலை. ஆனால் கடவுளுடைய அனுமதியின்றி பெற்றோர்களால் படைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் உருவாகின்ற பொழுது, படைக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளால் படைக்கப்படுகின்றது, உருவாக்கப்படுகின்றது. அதை பெற்றோர்கள் பெற்றெடுத்து கொடுக்கின்றார்கள். இந்த பெற்றோர்களுடைய மனம் எப்பொழுது பிள்ளைகளை குறித்து என் பிள்ளை அப்படின்னு மனசு குளிருதோ, அப்போ அங்கே ஒரு ஆளுக்கு மனசு குளிருது, உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிருது. குளிர்ந்த உடனே ஆசீர்வாதம். ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாமே, இதை போட்டு வளர்த்ததுக்கு ஒரு தென்னை மரத்தை வளர்த்துருந்தா 4 குலை இளநீ கொடுத்துருக்குமே அப்படின்னு நினச்சாச்சுன்னா, இங்கே மனம் கசந்துட்டுனா என்ன செய்யுமா? ஆண்டவருக்கு மனம் கசந்துருமா. கசந்ததுன்னா கடவுளுடைய சினம் நம் மீது வந்து சேரும். பெற்றோர்கள் என் நிலையில் இருந்தாலும் சரி, வயசான பெற்றோர்கள் மதிமயங்கி இருப்பார்கள், அப்படிதானே? நல்லா வயிற்று சாப்பிட்ருப்பாங்க, மருமக சோறு கொடுத்துருப்பான். வெளியே போய் என்ன சொல்லுவா கிழவி? அவ சோறே தரமாட்டேங்க, பட்னியாக அடைக்கும், பசிக்குது, கொஞ்சம் சோறு தாம்மாம்பா. இதை கேட்குற மருமகளுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே காலுக்குள்ள போட்டு 4 சவுண்டு சவுண்டும் போல் இருக்கும். மறதி இருக்கும். வயசு அதிகமாக குழந்தைத்தனம் நிறையா இருக்கும். சின்ன பிள்ளைங்களோட போட்டி போடுவார்கள். எனக்கு தரலம்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு மிட்டாய் தரல அப்படிம்பாங்க. என் நிலையில் இருந்தாலும் அவர்கள் மனம் கசந்து விட்டது என்று சொன்னால் கடவுளுடைய சினம் நம் மீது வந்து சேர்கின்றது. அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான விதத்தில் நாம் எல்லாம் செய்தோம் என்று சொன்னால் உளம் மகிழ்ந்து அந்த அம்மா சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் வருகின்றது. எனவே தான் பிள்ளைகள் வேறு யார் வழியாகவும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பெற்றோர்கள் வழியாகத்தான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை பெற முடியும். எனவே தான் ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக பவுலடியார் சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள், இதுவே கடவுளுக்கு ஏற்புடைய ஒன்று என்று சொல்லுகின்றார். அப்போ இங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? நமக்கு இல்லையா? இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? பொதுவாக எங்கெல்லாம் இருக்கிறாங்க? நம்ம ஊரை மட்டும் வச்சு சொல்ல வேண்டாம். எங்கெல்லாம் இருக்கிறாங்க? முதியோர் காப்பகத்தில் இருக்கிறாங்க, வீட்டில் ஓலை சாய்ப்புக்குள்ளே இருக்கிறாங்க, பின்னாடி நாத்தம் அடிக்குதான். அடே ராஸ்கல், சாப்பிட்டுட்டு இருந்த தட்டுக்களை ஒன்றுக்கு இருந்து வைக்கும் பொழுது தாய் சாப்பிட்டாலே அப்போ அருவருப்பா தெரியலையா? இப்போ தான் தெரியுதா? ஆய் பண்ணி வைக்கும் பொழுது அருவருப்பா தெரியலையா? என்ன உலகம் இது தெரியல, அருவருப்பாக இருக்குதான், ஸ்மெல் வருதான். அதனால என்ன செய்யணும்? பின்னாடி வீட்டுக்குள்ளே அந்த நாயை கட்டி போட்டிருப்போம்லாம், அது பக்கத்தில் அந்த பெரிய நாயை அங்கே கட்டி போட்டுருது. அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் இல்லை, ஜட பொருள், அவ்வளோதான். எனவே அப்படியே ட்ரீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பெற்றோர் என்று மதித்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு, இந்த உயரத்தை அடைவதற்கு என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு தாழ்ந்து போனார்கள், எவ்வளவு தியாகத்தை செய்தார்கள் என்பதனை அறியாத அறிவிலிகள் என்ன செய்வாங்க? தன்னுடைய பெற்றோரை வெளியே கொண்டு போட்டிருப்பாங்க. இவர்கள்லாம் கீழ்ப்படியாத மக்கள். இறைவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள், பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஒழுக்கக்கேடாக இருப்பார்கள் என்பதனை
தெளிவாக கொலோசியர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 5 முதல் வாசிக்கின்ற பொழுது தெளிவுபடுத்துகின்றார். பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கீழ்ப்படியா தனம், இதெல்லாம் யார்கிட்ட வருதான்? கீழ்ப்படியாத மக்கள்கிட்ட இருந்து வருது. இதுக்கு பரிசு என்னவா? 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய சினம் வந்தே தீரும். கீழ்ப்படியாத மக்கள் எப்படி இருப்பாங்களாம்? அவங்ககிட்ட எல்லா ஒழுக்கக்கேடுகளும் உள்ள இருக்கும். இறைவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படியக்கூடிய மக்களிடம் இந்த ஒழுக்கக்கேடுகள்லாம் காணப்படாது. தன்னுடைய வாழ்க்கையில் அறவே இல்லாதவாறு பார்த்து கொள்வார்கள். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் கீழ்ப்படுகிற மக்கள்கிட்ட. ஏனென்றால் ஆண்டவரே என்ன செஞ்சாரு? இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார். பிலிப்பியர் கடிதத்திலே 2வது அதிகாரம் 8வது இறை வசனத்தில் வாசிக்கிறோம், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிதல் உள்ளவரானார். அதனால தான் அவர்கிட்ட என்ன இல்லை? ஒழுக்கக்கேடுகளான அறநெறியற்ற சிந்தனைகள் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஏன்னா கடவுளுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு வாசித்தோமே நற்செய்தி வாசகத்தில், தன்னுடைய பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அதை பணிந்து நடந்தார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அதனால தான் இயேசுகிட்ட என்ன இல்லை? இந்த மற்ற தேவையற்ற ஒழுக்கக்கேடு நிறைந்த செயல்கள் எதுவுமே இல்லை. காரணம், கடவுளுக்கும் பெற்றோருக்கும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அடுத்து நாம் பார்க்கின்றோம், பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் 2வது அதிகாரத்தில் 12வது இறை வார்த்தையில் அந்த பிலிப்பிய மக்களை பவுலடியார் அழகாக பாராட்டுறார். நாங்கள் இருக்கும் பொழுதும் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்களாக இருந்தீங்க. நான் இல்லாத பொழுதும், நான் வேறு ஊர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பிற்கு சென்ற பிறகும் கூட நீங்கள் என்ன செஞ்சீங்க? கீழ்ப்படிதலோடு வாழ்ந்தீர்கள் என்று சொல்லி அவர்களை வெகுவாக அவர் பாராட்டுகின்றார். பிரியமானவர்களே, அப்போது பவுலடியார் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்வார். ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் சாவுக்குரியவங்க யார் அப்படின்னு சொல்லுவார். யாரா? கீழ்ப்படியாத மக்கள். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் 1வது அதிகாரம் 28 முதல் 30 வாசிக்கின்ற பொழுது 30வது வசனம் வரைக்கும் நிறைய ஒழுக்கக்கேடுகளை சொல்வார். வெரி குட். 32வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்டவர்களெல்லாம் நிறைய ஒழுக்கக்கேட பவுலடியார் சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர்கள்லாம் யாரு? கீழ்ப்படியாதவர்கள். இந்த கீழ்ப்படியாத மக்கள் எப்படிப்பட்ட மக்களாம்? சாவுக்குரிய மக்கள். பவுலடியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு, சாவுக்குரிய மக்கள். இவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர் இல்லை, கிடைக்காது என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். பேதுருவும் திருத்துதர் பணிகளில் அழகாக சொல்வார். 5வது அதிகாரம் 29வது வசனத்தில் தலைமை குறுக்கு பதில் சொல்வார். உங்களுக்கு கீழ்ப்படியுமா? மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி தலைமை குருவுக்கு பதில் சொல்வார். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் திருவிவிலியமும் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், கீழ்ப்படிதலால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டி, கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் அதற்குரிய சாவுக்குரிய தன்மையை சுட்டிக்காட்டி, நாம் எதை எடுக்கணுமா? கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதனை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்ததனால் பேயை பார்த்து சொன்னார், இவரை விட்டு வெளியே போ. உடனே என்ன செஞ்சுது? போச்சுது. சிறுமியே எழுந்திரு, உடனே உயிர் வந்துட்டு. லாசரே வெளியே வா. எல்லாம் பாருங்கள், கட்டளை வாக்கியம். சிறுமியை எழுந்திரு, லாசரே வெளியே வா, கமாண்டு. அப்படி தானே அதிகாரம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இயேசுவுக்கு எப்படி நடந்துச்சு? இவ்வளவு வல்லமை, இவ்வளவு ஆற்றல். செத்து கிடக்கிறவனை தொடராரு, எந்திரிச்சிடறான். கை சூம்பி போயிருக்கு, கட்டில் தூக்கிட்டு போன்றாரு. முடக்குவாதம் உச்சவர் கட்டில் தூக்கிட்டு போறாரு.
பாருங்க, கீழ்ப்படிதலினுடைய ஆசி. அப்ப இயேசு கிறிஸ்து தந்தையாம் இறைவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார், தன்னுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தார். எனவே அதனுடைய பலன் என்னது? பேய்கள் ஓடுது, நோய்கள்லாம் ஓடுது, செத்து கிடக்கிறவன் உயிர் தெழுந்து வருகிறான். காற்றும் கடலும் கூட, இயற்கை காற்றையும் கடலையும் எவராலும் அடக்க முடியாது, எதை கொண்டும் அடக்க முடியாது. அதுக்கு பேர் என்னது? ஐம்பூதம். அதுக்கு பேரே பஞ்சபூதாஸ்ன்னு பேரும். எதாலும் அடக்க முடியாது. சிறிய தீப்பொறி என்ன செஞ்சிரும்? எவ்வளோ பெரிய காட்டையும் அழிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊருக்குள்ளே வந்துச்சு போன வருஷம். என்னாச்சுது? கட்டுப்படுத்த முடிஞ்சுதா? இல்லை, திருப்பி தான் விட முடிஞ்சுது. அதுக்கே அவ்வளவு அழிவு. காற்றையும் கடலையும், அதை தண்ணீரையும் ஒரு பொழுதும் எவராலும் கட்டுப்படுத்தவே முடியாது. அது யாருக்கும் அடங்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அது கீழ்ப்படிந்து போகிறது என்று சொன்னால், மக்கள் சொல்கிறாங்களா, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ, இவர் எத்தகையவர்? கீழ்ப்படிதல் உள்ளவர். எனவே அவருக்கு என்ன செய்யுது? எல்லாம் கீழ்ப்படியுது. சிம்பிள் லாஜிக். அப்போ பெற்றோர்களாகி நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தானே நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியும். இப்போ புரிஞ்சிருச்சா? என் பிள்ளை கீழ்ப்படியலை. ஏன் கீழ்ப்படியலை? கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கவில்லை. என்னிடமிருந்து என்னுடைய மகனோ கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளவில்லை. கற்றுக்கொண்டதெல்லாம் என்னது? கணவர் ஒரு வார்த்தை சொன்னால் 50 வார்த்தை சொல்லி திட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். பிள்ளைக்கு முன்னாடி தான் எல்லா சண்டையும் போடுவோம், அப்படிதானே? எல்லா பொய்யும் பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் சொல்லுவோம். என்னென்ன தேவையில்லையோ அவை அத்தனையும் என்ன செய்வோம்? பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்வோம். எது தேவையோ அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்போ பிள்ளைகள் கற்றுக்கொள்வதை, நம்மிடமிருந்து பார்த்து கற்றுக்கொள்வதை அவர்கள் என்ன செய்கிறாங்க? வாழுகிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புனித அந்தோனியாரை பாதுகாவலராக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நடு ஊருக்குள்ளே கொலுவேற்றி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் கீழ்ப்படிதலால் தான் இந்த நிலையில், உயரமான நிலையில் இருக்கிறார். அப்போ அவரை பாதுகாவலராக கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அந்த ஒரு டெக்னிக்கை கற்றுக்கணும். என்ன டெக்னிக்கு? கீழ்ப்படிதல். சரி, இப்போ வீட்டுக்கு போன உடனே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் தெரியுமா? போனோடனே டிவியை ஆன் பண்ணுவாங்க பிள்ளைங்க, அதில் செல்ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருப்பாங்க. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த கையில் செல்லை வச்சுக்கிட்டு, செல்லை நோண்டாதில் கீழே வை. இங்கே கை என்ன செஞ்சிட்ருக்கோம்? நோண்டிகிட்டு இருக்கோம். அங்கே டிவியை பார்த்துக்கிட்டே காய்கறி வெட்டுறேன்னு சொல்லி விரலையும் வெட்டி உள்ளே சேர்த்து போட்டு சமைச்சிக்கிட்டு, நீ டிவி பார்க்காத அப்படிங்கிறது. இதெல்லாம் இனி விட்டுறணும். விட்டுட்டு என்ன செய்யணும்? முதல்ல நாம் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்? கணவர் வந்து சொல்வார், எம்மா ரொம்ப தாகமாக இருக்குது, ஒரு சொம்பு தண்ணி தான்
சாயந்தரம் செஞ்சு கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பிள்ளைகள் கொடுக்கணும். அப்போது ரிவார்டு அண்ட் பனிஷ்மெண்ட் இந்த முறைப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் காயப்படாமல் அழகாக நினைச்சுவாங்க. பிள்ளைங்க பாசன்ற போர்வையில் செல்லுன்ற போர்வையில் கண்டிக்கிறே கிடையாது. பெரியவங்க கண்டித்தாலும் அவர்களுக்கு முன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டே நினைச்சிறது மானவாரியாக பேசுகிறது. அப்போ அந்த பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ளும்? அப்படி பேசுறதுக்கு தான் கற்றுக்கொள்ளும். நாளைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த பிள்ளை தயங்காமல் நம்மளை என்ன செய்யும்? பெற்றவனை பார்த்து அதே வார்த்தைகளை சொல்லும். அப்போ தான் தெரியும் வினையை விதைச்சவன் தினையை விதைச்சவன் தினையாக இருப்பான். என்னத்தை விதைக்கிறோமோ அதை அறுத்து தான் ஆகணும். இதுதான் இயற்கை நியதி. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன செய்யணும்? கீழ்ப்படிதல் போன்ற நல்ல பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் நாளைக்கு என்ன இருக்க பிள்ளையாம் எப்படி வளர்த்துருக்கா பாரு, தாயும் தவப்பனும் எப்படி வளர்த்துருக்கா பாரு. இல்லை அந்த வீட்டில் போய் பொண்ணுகள் இல்லை, அந்த தாய் தவப்பன் நல்ல குடும்பம் போய் பொண்ணுகள் இல்லை, அந்த வீட்டு பக்கம் போயிடாத, ஓரத்தில் கூட மிதிச்சிடாத, நீ கரிஞ்சு போயிடுவா. ஆமாம், அப்படி மோசம். அப்போது நீங்கள் எப்படிப்பட்ட பெற்றோராக உருவாக்க போகிறீங்க அல்லது உருவாக்க போகிறீங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்கள். எல்லாரும் சொல்லணும், இந்த வீட்டில் எந்த குடும்பமாக அருமையான குடும்பம், சூப்பர், தைரியமாக என்ன செய்யலாம், போய் கை நினைக்கலாம். அந்த அளவிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் உருவாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டும். அதற்கான இறையருள் வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். ஆமென்.
கண்களை மூடி கதைகளை சொன்னேன் உங்களை ஆற்றி புதுமை செய்தாய் கண்ணீர் மல்கிட பாவங்கள் சொன்னேன் ஆன்மாவை தேற்றி சலவை செய்தாய் நான் ஒரு பாவி ஏன் என்னை நினைத்தாய் நீனால் என்னை ஏன் நினைத்தாய் நான் ஒரு பாவி ஏன் என்னை நினைத்தாய் அன்பினால் என்னை ஏன் நினைத்தாய் சிறு கணமாயினும் ஒரு யுக சுகமே திருகணமாயினும் ஒரு யுக சுகமே உந்தாளமர்வது பெரும் சுகமே உன்னோடு சேர்ந்திங்கு உன் மார்பில் சாய்ந்திங்கு இரவெளி உறங்கட்டுமே ஒரு நிமிடம் உன் அருகினில் இருந்தேன் சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன் ஆயிரம் உறவுகள் அழகிய நினைவுகள் இரவு வெளிச்சம் என்றறிவே கோடியாய் செல்வம் குறையில்லா சொந்தம் நிரந்தரம் இல்லை என்றறிவேன் இதையே உமது ஆலய வாசல் ஒரு நாள் வாழ்வது திருநாளே இறையே உனது ஆலய வாசல் ஒரு நாள் வாழ்வது திருநாளே வெற்றிடம் ஏதும் நான் அறியேன் பேரிடம் ஏதும் நான் அறியேனே யாரிடம் போவே என் இறைவா நீயே கதி என்று நின்றாள் சரணின்று கண்களை மூடி நின்றேன் ஒரு நிமிடம் உன் அருகினில் இருந்தேன். சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன் ஒரு நிமிடம் உன் அருகினில் இருந்தேன் சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன் திருமலையில் நான் முழுவதும் நனைந்தேன் இருள் கழுவி நான் மறுபடி பிறந்தேன் அருள்மழையில் நான் முழுவதும் நனைந்தேன் இருள் கழுவி நான் மறுபடி பிறந்தேன் இதுவே தவமென பரவசம் அடைந்தேன் ஒரு நிமிடம் உன் அருகினில் இருந்தேன் சிறு பொழுதே நான் மெய் மறந்தேன் பூரண பரிசுத்த கடவுளாகிய சேசுவே அத்தியந்த பயபக்தியுடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு மிகவும் பெரிய சுகந்த புண்ணியமாகிய கற்புக்கு விரோதமாய் மனுமக்களால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட சகல பாவ தோஷங்களுக்கும் துரோகங்களுக்கு பரிகாரமாக சந்நியாசிகளுடைய மாறாத தவ விரதத்தையும் பரிசுத்த கண்ணீருடைய மேரை மரியாதை ஒடுக்க வணக்கத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய ஆராதனையும்
நமஸ்காரமும் உண்டாக கடவுதே. இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத மது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு மது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமாய் விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவன் குற்றத்துக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாருக்கு தயவுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறை முறையாய் மது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். ஆராதிக்கின்றேன், உம்மை விசுவசிக்கின்றேன், உம்மை நம்புகின்றேன், உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை ஆராதிக்காதவர்க்காகவும் உம்மை விசுவசியாதவர்க்காகவும்
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் வச்சின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அருள் திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை மொழியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி 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 போற்றி. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இங்கே சிறப்பாக அரசாங்கம் விடுமுறை ஒட்டின்றது, அப்படி தானே? ஒரு விடுமுறை நாள். நம்முடைய அந்தோனியார் திருவிழா. எந்த அந்தோனியார்? வனத்து அந்தோனியார், பெரிய அந்தோனியார். நம்முடைய பதுவை அந்தோனியார் பெயர் பெற காரணமாக இருந்த பெரிய அந்தோனியார் என்கின்ற வனத்து அந்தோனியார் திருவிழா. அத்தோடு நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்ற கோடியற்பத புனித பதுவை அந்தோனியாருடைய திருவிழாவில் 4ஆம் நாள். எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனிவரே இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக கீழ்ப்படிதலின் மாதிரியை புனித அந்தோனியார் என்கின்ற இந்த சிந்தனையை மிகச் சிறப்பாக எடுத்து இயம்பியவர்கள் அருட்பணி குழந்தைராஜன் அவர்கள். நம்முடைய அருகாமையில் உள்ள டி சௌரியாரத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். தந்தையவர்கள் நம்முடைய ஊரோடு இங்கே நெருங்கிய உறவு கொள்ளக்கூடியவர்கள். ஊரோடு அதிகபட்சம் அதிகமான ஒரு அக்கறையும் கொண்ட ஒரு மாபெரும் தந்தை. இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக அந்த தலைப்பை மிக அழகாக விவரித்திருக்கிறார்கள். நடைமுறை வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது,
அந்தோனியாருடைய கீழ்ப்படிதல் எவ்வாறாக இருந்தது, விவிலியத்தில் கீழ்ப்படிதல் எவ்வாறெல்லாம் இருந்தது, இந்த கீழ்ப்படிதலினால் அந்தோனியார் பெற்ற வல்லமை என்ன, விவிலியத்தில் பேதுருவும் பவுலும் பெற்ற வல்லமை என்ன, இயேசுவுக்கு இந்த வல்ல செயல் செய்வதற்கு காரணமாக அமைந்ததும் கூட கீழ்ப்படிதல் தான் என்று கீழ்ப்படிதலுடைய மேன்மையை மிக அழகாக சொல்லி நம்முடைய வீட்டிற்குள் கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சின்ன சின்ன உதாரணங்களாக, நல்ல ஒரு சின்ன சின்ன உதாரணங்க நம்முடைய வீட்டில் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். இறுதியாக ஒரு பரிந்துரையும் வைத்தார்கள். அடிக்க வேண்டாம், ஆனால் அவர்கள் விருப்பப்படுகின்ற காரியத்தை வெட்டி விடுங்கள், அவர்கள் விருப்பப்படுகின்ற செயலை வெட்டி விடுங்கள். ஒருவேளை அவர்கள் நல்லபடியாக செயல்பட்டால் உற்சாகப்படுத்துங்கள், பாராட்டுங்கள், என்ன செஞ்சு கொடுங்க, ரவாலட்டு செஞ்சு கொடுங்க என்று அழகாக நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை ஒரு வீட்டிலிருந்து ஒரு நபர் உற்று பார்த்தால் எவ்வாறெல்லாம் இருக்குமோ அப்படியே யதார்த்தமாக சொல்லி மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் நம்முடைய தந்தை. எனவே நம்முடைய தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பெயரால் அவரை ஆசீர்வதிப்போம். இனியவர்களே, நம்முடைய திருவிழாவின் மாலை நிகழ்வானது நம்முடைய விண்மீ மியூசிக் டிவியில் நேரலையிலும் மறுஒளிபரப்பானது நாளை காலை 11 மணிக்கும் நடைபெறும். இன்றைய நாளில் இந்த ஒளிபரப்புக்கு உதவியர்கள் திரு கிங்ஸ்டன் நேவிஸ் ராஜா குடும்பத்தினர், இவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளில் இந்த வழிபாடுகள் அனைத்தையும் சிறப்பித்தவர்கள் புனித அந்தோனியார் கோவில் திரு இறைமக்கள். காலை திருப்பலியும் இன்றைய நாள் கலை நிகழ்ச்சியும் அவர்களால் சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே புனித அந்தோனியார் கோவில் திரு இறைமக்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவர்களை ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். இந்த நிகழ்வு முடிந்ததும் இன்னும் சரியாக 55 நிமிடங்கள் இருக்கின்றன. நீங்கள் மிகச் சிறப்பாக தயாரித்து சரியாக 9 மணி அளவில் புனித அந்தோனியார் கோவில் திரு இறைமக்கள் இணைந்து வழங்குகின்ற கலை நிகழ்ச்சியானது நடைபெறும். எனவே அதில் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 5ஆம் நாள். நாளை நாளுக்கான சிந்தனை சமய பற்றாளர் புனித அந்தோனியார். நாளை காலை 6 மணிக்கு ஜெபமாலையும் 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலியும் அதை தலைமையேற்று மறைவுரை வழங்குவர்கள் அருப்பணி ரபிஸ்டன், உதவி பங்கு தந்தை குருஸ்புரம். மதியம் 12 மணிக்கு அருளிக்கத்திற்கு முன்பாக ஜெபமாலையும் அந்தோனியார் ஜெபமும் நடைபெறும். இரவு 6:30 மணி அளவில் ஜெபமாலை, பிரார்த்தனை, மறையுரை, நற்கரணை ஆசிர் நடைபெறும். இதை தலைமையேற்று வழங்குபவர்கள் நம்முடைய பங்கு தந்தை அருப்பணி மெரிஸ் லியோ அவர்கள். நாளைய நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பிப்பவர்கள் புனித சிறுமலர் ஞாயிறு மறைக்கல்வி மன்றத்தினர். இரவு 9 மணிக்கு அவர்களான ஆண்டு விழா நடைபெறும். இனி இவர்களை அந்தோனியார் கேட்கும் 13 திட்டத்தை எல்லாம் புரிஞ்சுட்டா மறுபடியும் சொல்லணுமா? புரிஞ்சிட்டு போதும். அந்த திட்டத்தில் இணைந்து அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு உதவும். நேர்ச்சியாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஏதாவது ஒன்றை நினைத்து நேர்ச்சியாக செங்கல் கொண்டு வந்து வைக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனியவர்களே, நேர்ச்சி நாளுக்கான மறையுரை கேள்விகள். கேள்வி எண் 1, இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக விவிலியத்திலிருந்து கூறப்பட்ட நிகழ்ச்சிகள் இவையெல்லாம். 1, கிதியோன், தாவீது, இரத்தப்போக்குடைய பெண், நூற்றுவர் தலைவர் இவர்களுடைய நம்பிக்கை. கேள்வி எண் 2, இறை நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டா. கேள்வி எண் 2, தன்னம்பிக்கை, உயர்வு மனப்பான்மை இவற்றுகளுக்கிடையே உள்ள வேறுபாடு என்ன? தன்னம்பிக்கை என்னால் முடியும், உயர்வு மனப்பான்மை என்னால் மட்டும்தான் முடியும். கேள்வி எண் 3, அந்தோனியார் எக்காரியத்தில் தனித்து விளங்கினார்? காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருபவர் என்ற சிந்தனையில் தனித்து விளங்கினார். இந்த மறையுரை போட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 162. நேற்றைய நாளை காட்டிலும் அதிகமாக 50 பேர் கலந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அதில் சரியான பதிலை எழுதியவர்கள் 147, 95 விழுக்காடு. சார், கரங்களை தட்டுவோம், நம்மை நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். அவற்றில் 3 நபர்களை தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த பரிசுகளை வழங்குவார்கள்.
ஏ பவித்ரன் பார்வரம்மாள் அன்பியம் இருக்கா அப்படியா? நல்ல முரட்டு பரிசா இருக்கு. பி ஜென்சி இஸ்ரவேல் புனித செபஸ்தியார் அன்பியம். ஜென்சி இஸ்ரவேல் புனித செபஸ்தியார் அன்பியம். சேசு பெர்னித் அன்பியம் இல்லை. சேசு பெர்னித் எழுதல. இதான் சேசு பெர்னித்தா? முதல் நபர் இருக்காரா? பவித்ரன் ஒரு தடம். பீடச்சிறுவனா 3 எண்ணுகிறேன். வந்தால் பரிசு, இல்லை என்றால் மறுச்சீட்டு. அடுத்த சீட்டு சரிங்களா? இன்னொரு நபருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எம் பாக்கியரதி தோமையார் அன்பியம் இருக்காங்க. அடுத்து இனியவர்களே, நேற்றைய நாளில் குழப்பத்திற்கு இன்று விடை கிடைத்துள்ளது. வேளாங்கண்ணி கெபித்திரு இறை மக்கள் ஆலயத்திற்கு தேவையான டேபிள் ஒன்றை இன்று வாங்கி கொடுத்துள்ளார்கள். எனவே வேளாங்கண்ணி கெபித்திரு இறை மக்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. இறுதி பாடல். இன்னைக்குள்ள கேள்வி இன்னைக்கு ஒரு 200 எழுதிருங்கண்ணே. கேள்வி எண் 1. நாம் யாருக்கு கீழ்ப்படிகின்றோம்? அதோடு யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நீங்க யாருக்கு இப்போதைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கீங்க? தூக்கத்துக்கு. யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நம்ம யாருக்கு உண்மையா கீழ்ப்படியணும்? கேள்வி எண் 2. அந்தோனியார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார்? அந்தோனியார் ஒரு 50 வயதுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரா? அந்தோனியார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார்? கேள்வி எண் 3. கீழ்ப்படிதலுக்கு விவிலிய எடுத்துக்காட்டாக தந்தை கூறியதில் 5 இறை வார்த்தைகளை எழுதுக. இந்த கேள்வியில கொஞ்சம் அடிபட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 5 எழுதுறீங்கள? 10 எழுதுறீங்களா? எழுதிடுவீங்க. வெரி குட். மக்கள் நல்ல மக்கள் எழுதிடுவாங்க. கேள்வி எண் 3. கீழ்ப்படிதலுக்கு விவிலிய எடுத்துக்காட்டாக தந்தை கூறியதில் 5 இறை வார்த்தைகள். தந்தை கூறியதிலிருந்து 5 இறை வார்த்தைகளை எழுதலாம். நன்றி. பதுவை நகருக்கே பெரும் புகழாம், இங்கே சிலுவை நகரிலும் ஆலயமாம். பதுவை நகருக்கே பெரும் புகழாம், இங்கே சிலுவை நகரிலும் ஆலயமாம். புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையாம், புதுமை செயல்களுக்கு கணக்கில்லையாம்.
உந்தன் பாதம் தேடி வந்தோம். உந்தன் புனித மலர் பாதம் தேடி வந்தோம். இறைவனின் புனிதரே அந்தோணியாரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே. இறைவனின் படைப்பே அழகுமயம், அதில் மனிதன் எத்துணை சிறப்புமயம். இறைவனின் படைப்பே அழகுமயம், அதில் மனிதன் எத்துணை சிறப்புமயம். அழைத்தல் இறைவனின் கருணைமயம், அழைத்தல் இறைவனின் கருணைமயம். இங்கே புனிதம் இறைவனின் இணைந்தமயம். இங்கே புனிதம் இறைவனில் இணைந்தமயம். இறைவன் புனிதரே அந்தோணியாரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே, இயேசுவை கைகளில் ஏந்தினீரே. இறைவனின் புனிதரே அந்தோணியாரே. உலகமதில் எங்கும் மனிதர்களுக்காகவே உத்தம தயை நிறைந்த உன்னத ஞானத்தின் விபரத்தை அறிவிக்க ஒழுங்காய் மிகுந்தெழுந்த அழகையின் பேய்வசம் ஆகின்ற பேர்களை அகற்றியே தான் துரத்தி ஆவே மரியாள் ஈன்ற பாலகனை கரமதில் அசராமல் ஏந்துவதும் நீ தற்குலோன் சீயோனை மடுத்தீனு ஈன்றிடும் ஞானமுத்து போதகனும் நீ கலகம் வந்தணுகாமல் கண திருச்சபையோரை காப்பாற்றி ரட்சை புரிவீர். கருணை சரிதந்தை அந்தோணி எனும் நேசனே, கமலதிலெங்கும் அரசே,